இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D மாடலில் பிளான்ட் செல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு அதை நான் பென்சிலில் மார்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷேக் ஆகாமல் பிடிச்சிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு இந்த பார்ட்டு தான் தேவைப்பட போகுது. இதெல்லாம் அப்புறம் வேறு எப்பயாவது அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த பிளேட்டை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதை வந்து சிசரில் கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை பிளேடில் கூட கட் பண்ணிக்கலாம். பார்த்து கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா இதுதான் இப்போ பிளான்ட் செல்லு. இந்த ஷேப்புக்கு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த புக்கில் பார்த்தோம்னா இந்த இடம் ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்குது. அதனால் நான் இந்த இடம்லாம் இந்த கலர் பென்சில் இதை வச்சு எல்லோ கலர் அடிச்சுக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் லேசாகவே அடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த இது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நான் இந்த எல்லோ கலரில் இதுக்கு அடிச்சிட்டேன். அடுத்து அந்த புக்கில் பார்த்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கும் கலர் அடித்து பண்ண போகிறோம். இது மாதிரி வேக்கியோல் அப்படின்னு ஒரு பார்ட்டு அதில் இருக்குது. அந்த பார்ட்டு கொஞ்சம் ப்ளூ கலரில் இருக்குது. அதனால் நான் இதுக்கு ப்ளூ கலர் அடிச்சுக்கிறேன். நான் இதுக்கு ப்ளூ கலர் ஸ்கெட்சிலேயே கலர் அடிச்சுக்கிறேன். நீங்கள் க்ரையான்ஸு இந்த மாதிரி இதில் கூட அடிச்சுக்கலாம். கொஞ்சம் லேசாகவே அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் அடிச்சிட்டேன். இதே மாதிரி அந்த புக்கில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதோ அது எல்லாத்துக்கும் கலர் அடிக்கணும். இதுக்கு கலர் ரொம்ப லைட்டாக இருந்தனால நான் இதையும் ஸ்கெட்சிலே அடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சின்னதாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரியும் வந்து புக்கில் அது இருக்குது. இது மாதிரி ஒரு 5 எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோடு சேர்த்து 5. இதுக்கு வந்து க்ரீன் கலர் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 5 இதுக்கும் அடித்து முடிக்க போகிறேன். இதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு 2-3 பார்ட்ஸ் தான் இருக்குது. அதே முடிச்சிட்டோம்னா நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கில் இதில் நியூக்ளியோபிளாசம் நியூக்ளியஸ் அப்படின்னு இருக்குது. இதை நம்மளால் வரைஞ்சிட்டு இதை தனியாக கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு நடுவில் ஒரு பெரிய டாட் வச்சுட்டு அப்படியே இப்படி வரைஞ்சி விட்டுட்டு இந்த ரவுண்டு மாதிரியே கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இது வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். மிச்சமே இது பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெட் கலர் ஸ்கெட்சு இதெல்லாம் வந்து ஸ்கெட்சிலே போட்டுவிடலாம். இது இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நமக்கு ஒரு 20-30% தான் வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அட்டை எடுத்து அதை கட் பண்ண மாதிரி இப்போயும் இந்த மாதிரி ஒரு டேப் வச்சுட்டு நடுவில் அந்த ரவுண்டு போட்டு நானும் கட் பண்ணிக்கிறேன். இந்த சைஸுக்கு நம்ம வரைஞ்சா போதும். நம்ம இந்த இடத்துல இங்கே சென்டராக இப்படி ரவுண்டு போட்டுட்டு அப்படியே இப்படி இந்த மாதிரி போட்டு விட்டாலே போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டும் நமக்கு முடிஞ்சிருச்சு. இனிமேல் இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுறது தான் நமக்கு இப்போ வேலை.
நான் இது கொஞ்சம் பிளான்ட் செல் அப்படிங்கிறனால இந்த இடத்துல இந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் இந்த க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன் ஸ்கெட்சிலேயே. நீங்களும் ஸ்கெட்சிலேயே கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக கலராக இருக்கும். இல்லைன்னா இது ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்கிறனால கொஞ்சம் கலர் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. பார்க்க அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் நல்லா கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம செய்கிற ப்ராஜெக்டை விட அது வெளியிலேருந்து பார்க்குறதோட அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும். இது நான் ஸ்கூல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி கலர் கொடுத்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி இந்த அவுட்டர் லைன் மட்டும் கொஞ்சம் க்ரீன் கலரில் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம கொஞ்சம் இந்த மேலே இதை வச்சு ஒட்டிக்கலாம். நான் இந்த இடத்துல இதை ஒட்டிக்கிறேன். இனிமேல் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அப்புறம் இந்த சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்குல்ல, இது அப்படியே இந்த மாதிரி சைடில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக வச்சு ஒட்டி விட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச இதை வந்து இங்கே இதை வந்து வச்சு ஒட்டிக்கலாம். இப்படி கொஞ்சம் கம் நிறையவே வச்சு ஒட்டிடுங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அந்த புக்கில் இருந்த மாதிரி மிச்ச மீதி ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஸ்கெட்சிலே வரைஞ்சி விட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கு ஒரு ரெட் கலர் ஸ்கெட்ச் எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு அப்புறம் இப்படி ஒரு கோடு, அப்புறம் இந்த இதை சுற்றி இப்படி கோடு கோடாக இருக்குது. இது அப்படியே கொஞ்சம் மேலே வரைக்கும் இருக்குது. ஒய்ஃபை சிம்பிள் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக சொல்லணும்னா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று அதே மாதிரி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ ஒரு 95% வேலை முடிஞ்சிருச்சு. இன்னும் சில ரவுண்டு மட்டும்தான் இருக்குது.
இதை சுற்றி இது பெருசாக இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ இந்த 3D மாடலில் பிளான்ட் செல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வரணும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.